இன்னைக்கு என்னுடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம், கண்களை மூடலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்மை அர்ப்பணம் பண்ணுவோம். ஆண்டுடைய சமூகத்துக்கு நேராக நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைவிடும்படியாக, நம்மோடு கூட பேசும்படியாக, நம்மோடு கூட தேவனாய் கர்த்தர் கடந்து வரும்படியாக நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, உம்முடைய மாறாத நேச கரத்தில் ஆண்டவரே நாங்கள் ஒருமிக்க எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, தியானிக்க போகிற வார்த்தைகளூடாக தேவனாய் கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக, நீ சொல்லி அனுப்பிய வார்த்தையை பிள்ளைகளுக்கு நான் விளங்கும்படி சொல்லத்தக்கதான பலன் தரும்படியாக, அதை புரிந்து கொள்ளத்தக்கதான மனநிலைய தயவ தேவனாய் கர்த்தர் உருவாக்கும்படியாக என் நேசருடைய திருச்சமூகத்தில் நாங்கள் பிள்ளைகளை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமே மகிமைப்படுவீராக. தேவனுடைய கிருபையும் தயவும் இரக்கமும் பிள்ளைகளுக்காய் வெளிப்படணும் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் கரம் பற்றுங்க, நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே, ஆமென். ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய 14வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். அநேக சந்தர்ப்பத்தில் அநேக விதமான வசனங்கள் நமக்கு தேவனுடைய புத்திரர் யார் என்பதை அடையாளப்படுத்திக்கிட்டே வருது. யோவான்ல வாசிக்கிறோம், ஐயா யார் ஆண்டவராய் கர்த்தரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யாரு? தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள் அப்படின்னு வசனம் சொல்லுது. அவர் அப்படியே கலாத்தியருக்கு வந்தீங்கன்னா, யார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த முழுக்கு ஞானஸ்தானத்துக்குள்ளே கடந்து வருகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள் என்று அந்த வசனம் என்பது நமக்கு சொல்லுகிறது. இங்கே அடுத்த ஒரு வார்த்தையை தேவனாய் கர்த்தர் இங்கே பயன்படுத்துகிறார். அவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்ப எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறது ஒரு ரகனா, நான் பரிசுத்த ஆவியானுடைய கரத்தில் இருக்கிறேன் என்பது அடுத்த காரியம். அப்ப யார் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்கள் என்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்கணும்னா, அது உங்களுக்குள்ள ஆசீர்வாதமா வரணும்னா, உங்களுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறார் என்கிற ஸ்தானம் கடந்து நான் ஆவியானவர் கரத்தில் இருக்கிறேன் என்கிற ஸ்தானத்துக்குள்ள வரணும். நான் சொல்றது விளங்கு நினைக்கிறேன். ஆவியானவர் என் கூட இருக்கிறார், சரிங்க. நீங்க ஆவியானவருக்குள்ள இருக்கிறீங்களா? நீங்க ஆவியானவர் கூட இருக்கிறீங்களா? நீங்கள் ஆவியானுடைய கரத்தில் இருக்கிறீங்களா என்பது ரொம்ப முக்கியமானது. சங்கீதம் எழுதும் போது 127 சொன்னாரு, பலவான் கையில் உள்ள அம்பு என்று வாழ வயதினுடைய குமாரை ஒப்பிட்டு அவர் சொன்னார். என்ன எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, வாழ வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். ஐயா, வாழ வயதின் குமாரர் அம்புகளுக்கு ஒப்பானவர்கள். ஆனா அந்த அம்பு யார் கரத்தில் இருக்கிறது என்பது ரொம்ப முக்கியமானது. அது தேவனுடைய கரத்தில் இருந்தா ஏதோ ஒரு சொரிநாய் கூட தேட்டருக்கு என்ன செய்யாது, போவார். அப்ப நல்லா விளங்கி கொள்ளுங்க. அப்ப வேத வசனம் நமக்கு தெளிவாக ஒன்றை சொல்லுகிறது. ஐயா, பலவான் கையில் உள்ள அம்பு, ஆங்கில வேதாமம் சொல்றது மைட்டி மேன் கரத்தில் இருக்கிறதான அம்பு. அப்போ அது அம்பா இருக்குதுங்க, எய்கிறவர் யாரு? அப்ப தேவன் எய்யும்படி பயன்படுத்துகிற அம்பு தேவன் விரும்புகிற இடத்துல, அவர் ஏம் என்ற இடத்துல கரெக்டா போய் பாய். அப்ப இன்னைக்கு நான் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறான்னு சந்தோஷப்படாதீங்க, நீங்க ஆவியானவர் கரத்தில் இருக்கிறீங்களா என்பதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்ப ஆவியில நடத்தப்படுகிறதுனா என்ன பிரதர்? வேதவசனம் அதான் சொல்லுகிறது. ஐயா, ஆவியில நடத்தப்படுகிறவர்கள், தேவ ஆவியில நடத்தப்படுகிறவர்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரரா இருக்கிறார்கள். இந்த அதிகாரத்தினுடைய துவக்கத்திலிருந்து அந்த தேவ ஆவியால் நடத்தப்படுகிற சில காரியங்களை குறித்து பேசிக்கிட்டே வரார். யோவான் எழுதும் போது 3ஆம் அதிகாரத்துல இந்த ஆவியில பிறந்ததான மக்களை குறித்து, ஆவியில நடத்தப்படுகிற மக்களை குறித்து சில காரியத்தை சொன்னார். 6ஆம் வசனத்திலிருந்து, மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய், ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். ஆவினால பிறந்த ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனால கணிக்க இயலாது. என்ன பண்ண போறான், என்ன செய்ய போறான்,
எதுக்கு இந்த வார்த்தையை சொல்றான், எதற்காக இந்த காரியத்தை எடுக்கிறான், எதற்காக இதை நோக்கி நகர்த்துகிறான், இதுக்குள் இருக்கிற ரகசியம் என்ன என்பது ஐயா ஆவியில பிறந்த மனுஷனை குறித்து உங்களால் அறிய முடியாது. அவன் காத்து மாதிரி எங்கிருந்து வாரான்னு தெரியாது, எங்க போறான்னு தெரியாது, எதுக்காக வாரான்னு தெரியாது, திடீர்னு எவ்வளவு வேகத்துல வீசும் தெரியாது, திடீர்னு எப்படி சுழலுமான்னு தெரியாது, திடீர்னு நிசப்தமா இருக்கும், திடீர்னு தென்றலா வீசும், திடீர்னு புயலா என்ன செய்யும், மாறும். அப்படிதான் அவனை புரிஞ்சு கொள்ளவே முடியாது என்றார். அப்ப என்ன பிரதர், ஆவியில நடத்தப்படுகிற எவனையும் உங்களால புரிந்து கொள்ள முடியாது. உங்க சொந்த மகனா இருந்தா கூட உங்களுக்கு புரியாது. அவன் ஆவியில நடத்தப்படுறான், நீங்க மாம்சத்தில் நடத்தப்படுறீங்கன்னா உங்களுக்கு விளங்கவே விளங்காது. ஏன் அவன் அப்படி போறான், ஏன் அதை செய்யறான் உங்களுக்கு தெரியாது. தேவனாய் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரா இருக்கிறார். நல்லா கவனிங்க. அவர் எதுக்கும் சொல்றதே இல்லையே. ஒரு காரியத்தை செய்யன்றாரு, செஞ்சா என்ன பலன் வரும் அவர் சொல்றது இல்லை. நிறைய ஊழியத்தை சொல்லி இதை பண்ணீர், அதை பண்ணீர், அப்படி பண்ணீர், இப்படி பண்ணீர் கர்த்தர் சொல்லிட்டே இருக்கிறாரு. சரிங்க செய்யறோம், செய்யறதுனால என்ன பலன், அதனால அடுத்த 5 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், அடுத்த 10 வருஷம் கழிச்சு என்ன நடக்கும், எதுவுமே கர்த்தர் சொல்ல மாட்டார். ஒன்லி செய், அவ்வளவுதான். அப்ப செய்யறவனுக்கே விளங்காது. ஏன்னா செய்ய சொன்னவரு தான் தெரியும் இல்லையா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட பல சந்தர்ப்பத்துல அப்படிப்பட்ட பதில சொன்னார். எப்ப வருவீங்க எனக்கு தெரியாதுன்னாரு. யார் தான் அறிவா? இயேசு கிறிஸ்து 2ஆம் வரப்போறாரு. அது எப்போ வருவாருன்னு அவருக்கே தெரியாது, இயேசு கிறிஸ்துக்கு தெரியாது. அவர் சொன்னார் அவருக்கு மட்டும்தான் தெரியும், அவர் போனா கிளம்பி வருவேன். இயேசு கிறிஸ்துனுடைய மரணம், அதன் மூலமாய் கிடைக்க பெறுகிற மீட்பு, அதன் மூலமாய் கிடைக்க பெறுகிற ரட்சிப்பு, அதை பிதாவாகிய தேவன் பரம ரகசியமா காத்துக்கிட்டே இருந்தார். கிறிஸ்துவனுடைய மரணம் உயிர்த்தெழுதல் நடந்ததுக்கு பிறகுதான் இது ஏன் நடந்தது, இயேசு கிறிஸ்து ஏன் மரித்தார், இயேசு கிறிஸ்து ஏன் மறுபடியும் உயிரோடு எழும்பினார் என்கிற ரகசியம் வெளிப்பட்டது. அதுவரை அந்த ரகசியத்தை யாருக்கு என்ன செய்யல, அவரு வெளிப்படுத்தவே இல்லை. ஏன்னா சில ரகசியம் அப்படி இருந்தாலும் விளங்கும். சில சொல்லுவாங்கல்ல, பெண்கள்கிட்ட சொல்லிட்டோம்னா அதுக்கு பிறகு வாண்ட மட்டும் தான் சொல்றேன், வாண்ட மட்டும் தான் சொல்றேன் அப்படின்னு 1000 பேர்ட்ட சொல்லுவாங்கன்னு இருக்கு இல்லையா. சில சொல்லிட்டா வாண்ட மட்டும் தான் சொல்றேன்னு 1000 பேர்ட்ட சொல்றது. அப்ப ஆண்டவர் ஏன் பண்றாரு அவர் நல்லாவே தெரியும். இது ஓட்ட வாயிட்ட சொல்றதை விட நம்ம என்ன பண்ணிட்டு போயிடலாம், அதை அப்படியே அமைதியா வச்சு அவர் திட்டத்தை நிறைவேற்றுறார். அப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் எப்ப வருவாரு அது அவருக்கே தெரியாது. ரொம்ப தெளிவாகத்தான் வசனங்கள் சொல்லுகிறது. அப்ப நிறைய திட்டங்கள், தீர்மானங்கள் ஆவியில நடத்தப்படுகிற மனுஷனால செய்து முடிக்கப்படும். ஆனா அது என்னவென்று நடத்தப்படுகிற மனுஷனுக்கே தெரியாது. ஏன் பண்றோம் தெரியாது, எதுக்கு பண்றோம் தெரியாது. கர்த்தர் சொன்னாரு செய்யறோம். அது ஒரு ரிசல்ட் என்ன தெரியாது. சில நேரத்தில் ரிசல்ட் பாதகமா கூட போகும், சிலருடைய மன வருத்தத்தை சம்பாதிக்கும். உங்களுக்கு நான் சில வேலையை சில நேரத்தில் சில பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு மன வருத்தத்தை தினச்சியை உண்டு பண்ணும். என்னோட அண்ணன் இப்படி பேசுறாரு, இப்படி கோபமா பேசுறாரு, விளங்குதா இல்லையா. நான் பேசுறதுனால தான் கர்த்தர் உங்களை சில நேரத்தில் உதைக்காம விடுறாருன்னு வச்சுடுங்க. சரி, என் மகன் 2 திட்டான், நம்மளா திட்டாம விடுவோம், இல்லைன்னா உங்களை வச்சு கொள்ளுவார். அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்க, பிள்ளை ஒரு தப்பு பண்ணிடுச்சு, அடிக்கணும்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் அடிச்சோன்னு இன்னொரு ஆள் என்ன ஆயிரும், என்னங்க சைலண்ட் ஆயிரும். அதே மாதிரிதான் கர்த்தரும் சில நேரம் சரி போப்பான்னு போவார். அப்ப ஆவியில நடத்தப்படுகிற அனுபவம் என்பது புரியாதது, அது காற்று மாதிரி கடந்து போகக்கூடியது. அப்ப இந்த ஆவியில நடத்தப்படுகிற மனுஷனை தேவனாய் கர்த்தர் என்ன செய்றார்னா, எனக்கு அவன் ரொம்ப பிரியமானவன், எனக்கு அவன் புத்திரனா இருக்கிறான் என்று தேவன் அடையாளப்படுத்துகிறார். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரத்தினுடைய வார்த்தைகளை வாசித்தீங்கன்னா, ஆவியில நடத்தப்படுகிற போது எனக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று முதல் வசனம் சொல்லுது. வாசிக்கலாமே 1ஆம் வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவளா இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே அவர்கள் ஆக்கினை தீர்ப்புக்கு பாத்திரவானா இருந்தாலும் தேவன் அது ஆக்கினை நேர தீர்ப்பதில்லை. ஆவியின்படி பிறந்திலிருந்து நடந்துட்டானா, அப்ப ஆவியின்படி நடக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு எதுவான செய்கையை செய்யலன்னு தானே சொல்லணும். அவனுக்கு தண்டனை இல்லைன்னு அர்த்தம். அவன் ஆல்ரெடி தண்டனைக்கு ஆத்திரமானவன், ஆனா அவனுக்கு நான் என்ன கொடுக்கல, நான் தண்டனை கொடுக்கலன்னு அர்த்தம். நல்லா கவனிங்க. அப்ப ஆவியின்படி நடக்கிறான். ஆவியின்படி நடக்கிற எல்லாரும் 100% ஏற்கனவே மாம்சத்தின்படி நடந்தவனா தான் இருப்பான். யாரா இருந்தாலும் சரி, மாம்சத்தின்படி நடந்தவன் தான் ஒரு காலகட்டத்தில் அந்த ஆவியானுடைய பலனை தரித்து ஆவியின்படி நடக்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஆவியின்படி நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கிறான்,
மாம்சத்தின்படி நடக்க ஆரம்பிக்கிறான். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லிட்டு ஊழியம் பண்றான்னு சொல்லிட்டு எல்லாம் பண்ணிட்டு மாம்சத்தின்படியே நடந்தோம்னா ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது. அப்ப ஆவியின்படி நடக்கிறவளுக்கு என்ன கிடையாது? ஆக்கினை, தீர்ப்பு கிடையாது, தண்டனை கிடையாது என்பதை கர்த்தர் சொல்றார். அப்ப ஆல்ரெடி மாம்சத்தில் தான் நடந்தா, மாம்சத்துல நடக்கும் போது சில தண்டனைக்கு பாத்திரமான காரியங்கள்லாம் உள்ள இருந்துச்சு, விளங்கிட்டா இல்லையா? ஆனா இப்ப ஆவியின்படி நடக்கிறதுனால கர்த்தர் பழச என்ன செய்யல, அவர் பார்க்கல. அந்த ஆக்கினைக்கு உண்டான தீர்ப்பை அவர் எழுதல அப்படின்னு அந்த வசனம் சொல்ற. முதல் 3 வசனங்கள் அது அடிப்படையை கொண்டது. அடுத்த 2 வசனத்தை வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ பிரமாணம் என்பவைகளின் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்ன ஆகிடுச்சு? விடுதலை ஆக்கிடுச்சு. அப்ப இந்த ஆவியின்படி நடக்கிறது எனக்குள்ள எப்படி வந்துச்சு? இயேசு கிறிஸ்து மூலமா தான் உள்ள வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவினாலே ஜீவனுடைய ஆவியினுடைய என்னது பிரமாணம் எனக்குள்ளே செயல்பட்டது. அது என்னை எதிலிருந்து காப்பாத்துச்சு பிரதர்? பாவம், பாவத்தின் சம்பளமாகிய மரணம், அதுல இருந்து என்ன ஆக்கிடுச்சு? விடுதலை ஆக்கிடுச்சு. அதுக்கு அடுத்த வசனம், அது எப்படி எனில் விளக்கமா சொல்றாரு. இப்போ அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமா இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ வம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக என்ன பண்ணார்? தீர்த்தார். மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாக பாவம் தீர்க்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவினாலே. அது சொல்லும்போது சொல்லார் பலவீனமா இருந்த பிரமாணம். நியாயப்பிரமாணம் சொல்லும் என்ன சொன்னாரு? பலவீனமா இருந்த பிரமாணம். அப்ப ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், நியாயப்பிரமாணம் என்னன்னா 600க்கு மேற்பட்ட சட்ட திட்டம் அடங்கிய ஒரு புஸ்தகத்துக்கு பேர் என்னது? நியாயப்பிரமாண புஸ்தகம். அது நம்ம பைபிளுக்குள்ள இருக்கு. 10 கற்பனைகள் உட்பட. இதெல்லாம் மனுஷனுக்கு தெரியுமா பிரதர்? நல்லாவே தெரியும். ஆனா தெரிஞ்சு அவனால் அதன்படி வாழ என்ன செய்யல முடியல. தெரியும், பாவமா தெரியும். இப்ப ஆண்டவர் இந்த நிலையை மாற்றுவதற்காக என்ன பண்ணாரு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த நியாயப்பிரமாணத்தினுடைய சகல காரியத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து இந்த நியாயப்பிரமாணம் செய்ய முடியாததை யார் மூலமா நிறைவேற்றினாரு? இயேசு கிறிஸ்து மூலமா நிறைவேற்றினார். யார் நிறைவேற்றினா? தேவன் நிறைவேற்றினார், பிதா நிறைவேற்றினார். அப்படித்தான் எனக்கு விடுதலை உண்டாயிடுச்சுன்னு எழுதுறார். இப்ப எனக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்ல, எனக்கு என்ன உண்டாயிடுச்சு? விடுதலை எனக்கு உண்டாயிடுச்சு. இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா தோல்வியில் இருந்து வெற்றி என்று அது கீழே எழுத ஆரம்பிக்கிறார். அதுக்கு முன்னாடி 4ஆம் வசனத்தில் என்ன சொன்னார் பாருங்க? மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி ஆவியின்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு நிறைவேறு. எப்படி நிறைவேறுதுன்னா, அந்த நியாயப்பிரமாணம் சொல்லி தர்றதெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து இங்க எழுதிட்டாரு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். சின்ன வயசுல ஆத்திச்சூடி படிச்சோம், அ ஆ இ ஏன். அப்புறம் ஏபிசிடி படிச்சோம். அப்புறம் அது மறந்து போகுதுன்னு சொல்லி பாட்டா சொல்லி கொடுத்தாங்க ஏபிசிடிய. அப்புறம் டேபிள்ஸ் படிச்சோம். நாங்க படிக்கும்போது 2 2 சார் அப்படியே 16 வரைக்கும் படிக்கணும். இப்போ உங்களுக்கு 12 நினைக்கிறேன். ஸ்கூல் படிக்கிறவங்களுக்கு அப்படிதானே? டேபிள்ஸே கிடையாதா? அவனுக்கு 25. இவன் எந்த ஸ்கூல்ல வித்தியாசமா படிக்கிறான்னு தெரியல. 12 நினைக்கிறேன். இப்போ நல்லா கவனிங்க, 16 கிடையாது. இப்போ நாங்க படிக்கும்போது 16 வரைக்கும் என்ன செய்யணும்? மனப்பாடமா படிக்கணும். அவன் 25 வரைக்கும் படிக்கிறான். அவனை கேட்டு நீங்க முடிஞ்சா அது எந்த ஸ்கூல் பார்த்து உங்க பிள்ளைலாம் அங்கே சேர்த்துருங்க. நம்ம அப்படித்தானே ஓடிட்டு இருக்கோம். இப்போ அதுல சேர்த்துட்டா என்ன ஆயிரும்னு அப்படின்னு சொல்லி ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அப்ப நல்லா கவனிங்க. எதுக்கு நான் சொல்றேன் அப்படி கேட்டீங்கன்னா, மனப்பாடமா படிக்கிறோம். அப்புறம் என்ன ஆயிடுச்சு பிரதர்? கொஞ்ச நாட்கள்ல அந்த மனப்பாடமா படிச்சு உள்ள பதிஞ்சு போச்சு. உள்ள பதிஞ்ச பிறகு எனக்கு இப்ப ஏபிசிடி அட்டை எனக்கு என்ன இல்லை, நியாயப்பிரமாணம் எனக்கு தேவையில்லைன்னா என்ன அர்த்தம்னா, அது உள்ளத்துல பயஞ்சிருச்சுன்னா தேவையில்லை. கேட்டா இல்லையா? லாயர் ஆபீஸுக்கு போனீங்கன்னா நிறைய புக் அடிக்க வச்சிருப்பாரு. அப்படி நான் ஒரு லாயர் ஆபீஸுக்கு போய் எல்லாம் புக்கா தான் இருக்குன்னு பார்த்தா, கடைசியில் பார்த்தா பாதி அட்டை, உள்ள புக்கே இல்லை, சும்மா ஷோவுக்கு அடிக்க வச்சிருக்கிற அட்டை. சரி, அதுக்குள்ள இருக்கிற புக்கு, அதுல இருக்கிற செக்ஷன், ஏதாவது ஒரு கேஸ் ஒன்று புதுசா வந்துச்சுன்னா பழசெல்லாம் தேடுவாங்க. தேடி என்ன செய்வாங்க?
இந்த செக்ஷன் என்ன சொல்லுது, அந்த செக்ஷன் என்ன சொல்லுது, சரி இதை குறித்து ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குதா, ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்குதா, புது ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ணுது, அதெல்லாம் ரெஃபர் பண்றதுதான் லாயருடைய வெற்றியினுடைய அடிப்படை. இப்ப இதெல்லாம் ஒருத்தன் மனசுல வச்சிருக்கிறான், எல்லாம் அவனுக்கு மனப்பாடமா தெரியும்னா அவனுக்கு அந்த புக்கே என்னல்ல. கேட்டா சில நினைக்கிறாங்க லாயருக்கு படிச்சா ரொம்ப ஈஸின்னு. அதுல அவ்வளவு செக்ஷன் இருக்கு, அவ்வளவு படிக்கணும், சிவில் லா படிக்கணும், அது படிக்கணும், புதுசா வர்ற ஜட்ஜ்மெண்ட் படிக்கணும், புதுசா யாராவது ஒரு புதிய பாயிண்ட் எடுத்து வாதாடினாங்கன்னா அதை என்ன செய்யணும், அது தெரியணும். அதெல்லாம் தெரிஞ்சாதான் வெற்றி பெற முடியும். நல்லா கவனிங்க, அதெல்லாம் மனப்பாடம் வந்தா புக்கை பார்க்க வேண்டியது இல்லை. எனக்கு மனப்பாடமா தெரியலன்னா நான் என்ன செய்யணும், நான் புக்கை பார்க்கணும். அப்ப பைபிள் வசனத்தை ப்ரிப்பேர் பண்றோம், அது எனக்கு மனப்பாடமா தெரிஞ்சதுன்னா நான் ரெஃபரன்ஸுக்கு உட்காந்து முட்டி மோத வேண்டியது இல்லை. ஒரு டாபிக் எடுத்தோன்னே ரைட் இது சம்பந்தமா அங்க ஒரு சம்பவம் இருக்கு, அது சம்பந்தமா அங்க ஒரு சம்பவம் இருக்கு, அப்படி நான் என்ன பண்ணிட்டே இருக்கலாம், நான் அது போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா நான் என்ன செய்யணும், உட்காந்து தேடணும். இது என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நிறைய நான் உட்காந்து தேடணும். அப்ப நல்லா கவனிங்க, இது ரொம்ப 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 முக்கியமானது. அதனால தான் சொன்னாரு, ஆவியின்படி நடக்க ஆரம்பிச்சிட்டேன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நீதி உனக்கு என்ன செய்கிறது, அது நிறைவேறுகிறது. ஆட்டோமேட்டிக்கா நீ நியாய பிரமாணிகனா மாறி போயிடுற. இறங்குதா இல்லையா? அதுக்குள்ள கீழ்பிடிச்சு ஓடி 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 இப்ப நீயே ஒரு நியாயப்பிரமாணமா மாறிடுவ. என்னன்னா ஆண்டு சொன்ன எல்லா சட்டத்தை எடுத்துக்கும் நீ என்ன பண்ண ஆரம்பிச்சிருவ, நீ கீழ்படி ஆரம்பிச்சிருவ. நியாயப்பிரமாணத்தை எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கு. எப்படி சொத்தை பிரிக்கணும், குருடன் வந்தா எப்படி நடந்துக்கிடணும், வயசானவங்க வரும்போது கால் மேல கால் போட்டு இப்படி சேர்ல உட்காந்து ஆட்டிட்டு இருக்கப்படாது, எலும்பி என்ன கொடுக்கணும், இடம் கொடுக்கணும், அதெல்லாம் அதுல இருக்கு. ஏக்குள்ள நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்குது. இந்த காலத்துல பாருங்க, எல்லா வாலிபனும் இப்படிதான் உட்காந்து ஆட்டிட்டு இருப்பான். பெரிய ஆள் வந்தாலும் என்ன செய்ய மாட்டான், மேக்சிமம் எலும்பி இடம் கொடுக்க மாட்டான், அடிப்பான். அந்த லெவலில் தான் போயிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யுது, எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. அப்ப இது அடங்கி அந்த புத்தகத்தினுடைய செய்கை தான் எப்படி வெளிப்படுதுன்னா, நீதி எப்படி வெளிப்படுதுன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையின்படி நடக்கிறவனுக்குள்ளே வெளிப்படுகிறது. அதுக்கு மேல பெரிய பட்டியல் இருக்கு, அதை வாசிக்காம போக முடியாது. சீக்கிரமா 5ஆம் வசனத்துல இருந்து, அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். முழுக்க முழுக்க மாம்சம் தான். நான் ஏற்கனவே உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன், அந்த காலத்து பேதுருவை ஆண்டவராய் கர்த்தர் போய் சந்தித்தாரு. அந்த காலத்து பேதுரு சாட்சி சொல்ல என்ன சொல்லுவாரு கேட்டீங்கன்னா, நான் இப்படி மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சந்திச்சாரு, மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன், என்ன தேவன் என்ன பண்ணிட்டாரு, இப்ப மனுஷனை பிடிக்கிறவனா மாத்திட்டாரு. இந்த காலத்து பேதுரு எப்படி சாட்சி சொல்லுவாருன்னா, இயேசு கிறிஸ்து இப்படிதான் ஒரு நாள் கடற்கரையில மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், என்ன சந்திச்சாரு, அது வரைக்கும் ஒரு படகு வச்சிருந்தேன், இப்ப நான் 5 படகு வச்சிருக்கிறேன்னு சொல்லுவான். அதான் அந்த காலத்து பேதுரு சொன்ன சாட்சிக்கு இந்த காலத்து பேதுரு சொல்ற கரெக்டான சொல்றேன். இதான் டிஃபரன்ஸ். அவன் இன்னைக்கு இவன் சொல்லுவான் ஒரு படகு தான் வச்சிருந்தான், அப்போ இயேசுவை சந்தித்தார், அதுக்கப்புறம் 5 படகு சொந்தக்காரானே. இவன் யாரு பிரதர், மாம்சத்துக்குரியவன். இவன் எதன்படி சிந்திக்கிறவன், சிந்தனை ஃபுல்லா அதுதான். அப்படிதான் எல்லா சினிமா தொழில் இருக்கிறான்னு சொல்றான் இல்லையா, பிரபு சலமன் சொல்றாரு இல்லையா, கர்த்தர் நான் எடுத்த மைனா படத்தை ஆசீர்வதித்து எனக்கு பணத்தை மாத்திரம் இல்ல பேரும் புகழையும் சேர்த்து கொடுத்தாரு சாட்சி சொன்னான் இல்லையா. ஏன்னா மைனா படத்தை பார்த்து நிறைய பேர் ரசிக்கப்பட்டான் இல்லையா. ஒரு சபையில பேசுறேன், நிறைய பேர் ரசிக்கப்பட்டான் பாத்தீங்களா. அதனால மைனா படத்துக்கு குறித்து கர்த்தர் ஆசீர்வதிப்பாரு. அப்ப அந்த சர்ச்சு முடிஞ்சோன்னு வாலிப தம்பி வந்தான், வந்து என்கிட்ட கேட்டான், அண்ணன் மைனா படம் பார்த்துட்டீங்களான்னா ஒரு சபையில. அப்ப நான் சொன்னேன், தம்பி முன்னாடி பாக்குற ஆள் தான், இப்பெல்லாம் படமெல்லாம் பாக்குறது இல்லை அப்படின்னு. ஒன்னு அவன் சொன்னான், அந்த படத்துல பஸ்ஸுக்குள்ள வர்ற மாதிரி ஒரு பாட்டு வருது, ஒருவேளை கர்த்தர் அந்த பாட்டை பார்த்து ஆசீர்வதிச்சிருப்பாரா இருக்கும் அப்படின்னா. அப்புறம் அது என்னடா பஸ்ஸுக்குள்ள வர்ற பாட்டு நானும் தேடி பார்த்தேன். ஓ அவன் சொன்னது கரெக்டா நமக்கும் புரிஞ்சுது. ஓஹோ, ஒருவேளை கர்த்தர் பார்த்து ஆசீர்வதிச்சிருப்பாரோன்னு. அப்ப எவ்வளவு கொழுப்பு இருந்தா இந்த சாட்சியெல்லாம் சொல்லுவோம் இல்லையா. அது வார கேட்டு 4 ஊழியக்காரங்க வார மேடையில் ஏத்துறாங்க இல்லையா. அது பெரிய ஊழியக்காரன் இருந்தா கூட என்ன ஏத்துறாரு இல்லையா, அவனை கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்றாரு இல்லையா. அப்ப நாளைக்கு ஒருவேளை இப்படி கூட சாட்சி வரும். நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு உபச்சாரி ஏறி சாட்சி சொல்லுவா, கஸ்டமர் எனக்கு கம்மியா இருந்தாங்க, இப்ப நல்ல கஸ்டமர் வராங்க.
சாட்சி சொன்னாலும் சொல்லலாம், சொல்ல முடியாது. ஏன்னா முழுக்க முழுக்க இப்ப என்ன ஆயிட்டு, சபை ஊழியம் தேவனுடைய காரியெல்லாம் மாம்சத்துக்குரியதாகவே மாறி போயிடுச்சு. சாட்சிகள் முழுக்க மாம்சத்துக்குரியது, எல்லாம் மாம்சத்துக்குரியது. அப்ப இங்க தேவனாய் கர்த்தர் அழகா தெளிவா நமக்கு ஒரு வித்தியாசப்படுத்திருக்க சொல்ல, மாம்ச சிந்தையில் இருக்கிறவன் என்ன செய்வான்? மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் எதை சிந்திக்கிறாங்க? ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அதுல பாத்தீங்கன்னா அழகா போட்டிருக்கு பாருங்க, ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். உங்க சிந்தனை எப்படி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன், மாத்திரமல்ல ஜீவனும் சமாதானமாம். மாம்ச சிந்தை மரணம் கூட இதையும் சேர்த்துக்கலாம் நினைக்கிறேன். மாம்ச சிந்தை மரணம், அப்புறம் பிராக்கெட்ல சண்டைன்னு வேணா போட்டுக்கலாம். இங்க இது ஜீவனும் சமாதானமா. பெரும்பாலும் சண்டைக்குரிய காரியத்துக்கு என்ன? மாம்சம் தானே சண்டை. அப்ப நல்லா கீழே பாருங்க, இன்னும் வாசிங்க. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. நீங்க பாவியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாம்சத்துக்குரியவளா இருந்தாலே கீழ்ப்படிதல் உங்களுக்குள்ள வராது. நான் சொல்ல வசனம் சொல்லுது, நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? நீங்க கர்த்தருக்கு கீழ்ப்படியாம இருப்பதற்கு நீங்க பாவியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க மாம்ச சிந்தை உடையவளா இருந்தாலே போதுமானது. இதை வழங்குதா? அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை சண்டை பிரதர், மாம்ச சிந்தை உள்ளவன் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை உங்களால் என்ன செய்ய முடியாது, தீர்த்து வைக்கவே முடியாது. அதுல ஒரு ஆவிக்குரியவர் இருந்தா என்ன சொல்லுவான்னா, ஆபிரகாம் மாதிரி முடிவெடுப்பான், அங்க சமாதானம் வரும். ஆபிரகாம் என்ன முடிவெடுத்தாரு பிரதர்? எல்லா பச்சையானதையும் லோத்து கொண்டு போயிட்டாரு. இப்ப கர்த்தர் சொன்னார், இந்த வனாந்தரத்தில் நடந்து திரி, உன் கால் பிடிக்கிற தேசத்தெல்லாம் உனக்கு கொடுப்பேன். எல்லா பச்சையானதை அவங்க கொண்டு போன பிறகு இந்த வனாந்தரத்தில் நடந்தா என்ன, நடக்காட்டி என்னன்னு தான் நம்ம சொல்லுவோம். மிஞ்சி இருந்து வனாந்தரம் தானே. ஆனா ஆபிரகாமுக்கு தெரியும், என்ன தெரியும்னா, அது வனாந்தரமா இருந்தாலும் என் கால் பட்ட என்ன உண்டாகும், அதுல செழிப்பு வரும் தெரியும். அதனாலதான் ஓகேன்னாரு. எல்லா பச்சை போனதும் கவலைப்படல. ஆனா அவன் தான் செல்வசியமான கடைசி வரை வாழ்ந்தாரு. கையில் என்ன வச்சிருந்தாரு? வெறும் வனாந்தரம் தான் மிஞ்சி இருந்துச்சு. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அப்ப பிரதர் ஆவிக்குரியம் அதை சிந்திப்பான், கர்த்தர் என் கூட இருந்தா போதும், எனக்கு ஒன்னும் பெரிய லெவல் தேவையில்ல, கர்த்தர் என் கூட இருந்தா இந்த எல்லாத்தையும் விட தேவன் என்னை உயர்வான இடத்துல என்ன செய்வாரு, வைப்பார் என்கிற நம்பிக்கை அவனுக்கு வரும். அங்கதான் சமாதானம் உண்டாகும், அங்கதான் ஜீவன் உண்டாகும். அது கீழே என்ன சொல்ல பாருங்க, வாசிக்கலாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள். முதல்ல சொன்னாரு தேவனுக்கு விரோதமான பகைன்னு, இப்ப சொல்றாரு தேவனுக்கு பிரியமா என்ன செய்ய முடியாது, இருக்கவே முடியாது. மாம்சத்தின் சிந்தைகளை கலந்து போடுங்க, எப்பவும் மாம்சமாவே சிந்திக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமைக்கு தேடி ஆராதனைக்கு வரும்போது கர்த்தர் என்கிட்ட என்ன பேசுவாரு, என்ன ஆவிக்குரிய லெவல்ல நான் எப்படி வளரணும்னு வாஞ்சிங்க. எப்போ வந்தாலும் ஆண்டுட்டு வரும்போது, ஆண்டவர் எனக்கு காரை தாரம், பைக்கு தாரம், கழுதை தாரம், குதிரை தாரம், 2 வீல தாரம், 4 வீல தாரம், 2 வீல்ல 1 வீல் பஞ்சர் ஆயிடுச்சு, புது வீல தாரன்ட்டே வராதிங்க. எப்பவும் அப்படியே வராதிங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசுங்க. ஆண்டவர் என் கூட பேசட்டும், என்னோடு இடைப்படட்டும், நான் இவ்விதமா வளரணும்னு சொல்லி அந்த ஜெபமும் உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன செய்யட்டும், கொஞ்சம் வரட்டும். ஃபுல்லா இந்த மாம்ச பிரகாரமாகவே இருக்காதீங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல பாருங்க, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாயிராமல் ஆவிக்குட்பட்டவளா இருக்கிறீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன், ஆவியானவர்னா யாருன்னா கிறிஸ்துவின் ஆவிதான். அப்ப மாம்சத்துக்கு உட்பட்டவன் யாரு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். சிம்பிளா சொல்லணும், மாம்சத்துக்கு உட்பட்ட நிலை அவன் யார் இருக்கிறான் பிரதர்? அவனுக்குள்ள கிறிஸ்துவின் ஆவி இல்ல, கிறிஸ்துவின் ஆவி அவனுக்குள்ள பலன் செய்யல, கிறிஸ்துவின் ஆவி தனக்குள்ளே பலன் செய்ய அனுமதியாதவன், அதுக்கு நேரம் ஒப்பு கொடுக்காதவன், செய்தியை கேட்டாலும் காதை மூடிக்கிட்டே எழும்பி போறவன். புரியுதா புரியலையா? செய்தி கேட்டாலும் அப்படியே எழுப்பி போய் இன்னும் அப்படியே மாம்சத்துக்குரிய காரியமே உள்ள இருந்துச்சுன்னா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி வளருவது? அப்ப யாரு பிரதர்? ஆவியானவரை உள்ள அனுமதிக்கல, செயல்பட விடல. அதனால சிந்தை முழுக்க என்ன இருக்கு? சிந்தை முழுக்க மாம்ச சிந்தையா இருக்கிறது. அதுக்கு என்ன சொல்ல பாருங்க, வாசிக்கலாம். கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்
கிறிஸ்துவை மரித்தோழ்ந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். இதையும் கொண்டு மாம்சத்தோட மட்டும் ஒட்டி வச்சிடக்கூடாது. சாவுக்கு ஏதுவான அவயவங்களை ஆவியான உயிர்ப்பிப்பார். பிரதர், ஆமா பிரதர், எனக்கு இன்சுலின் சரியா சொல்றக்கல, ஆண்டவர் உயிர்ப்பித்து இன்சுலினை தருவார். இதையும் கொண்டு எங்க ஒட்ட வச்சுறது? இங்க சொல்றதே வேற. மாம்சத்தின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற மாம்சத்துல தேவனுடைய உயிர்ப்பித்தல் உண்டாகும். யார் மூலமாக? யார் மூலமாக? ஆவியானவர் மூலமாக. அவர் தான் எனக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குறார். அவர் தான் எனக்குள்ள ஒரு பெரிய சேஞ்சை உண்டாக்குறார். அப்ப நான் ஆவிக்குரிய பிரதர் மாறிட்டேன் பிரதர், நீ மாறல, கர்த்தர் ஒண்ணு மாத்தி இருக்கிறார். புரியுதா இல்லையா? அதுல கூட நம்ம மேன்மை பாராட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் தான் மாத்தி இருக்கிறாரு. கீழ்ப்படிஞ்சு கடந்து போனது எளிதா போனது. இன்னொன்னு தண்ணிக்குள்ள விழுந்து தத்தளித்தாலும் தேவன் அதையும் நினைச்சாரு, அதையும் நினைச்சாரு, தூக்கிதான் விட்டார தவிர ஐயா நீ கீழ்படியல ஆனாலும் விழுந்து சாவுன்னு நினைச்சல, விடல. அப்ப யார் முதல் கிரியை செய்யறார்? அவர் தான் கிரியை செய்கிறார். அவர் நினைச்சார், இன்னும் உள்ளுக்குள்ள நினைச்சாரு, அந்த மாற்றத்தை உண்டாக்குறார். தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வார்? அவர் உயிர்ப்பிப்பார். அவயவங்களை ஒட்டி இருக்கிற மாம்சத்தினுடைய கிரியைகளை நீக்கி உயிர்ப்பிப்பார். அப்படி வசனம் சொல்லு. அப்ப ஆவியின்படி நடக்கிறவன் அவன் என்னவா இருக்கிறான் பிரதர்? தேவனுடைய புத்திரனா இருக்கிறான். அந்த ஆவியின்படி தேவன் நம்மை நடத்தும் போது நமக்கு முன்பதாக எல்லாம் திறந்த வாசலா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஆண்டவராகிய கர்த்தர் ஆதியா 1:5 இந்த பூமியை உருவாக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல இருள், அப்புறம் என்ன உண்டாச்சு? அப்படிதான் போட்டு ஃபர்ஸ்ட் பகலா இல்ல சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி முதல் நாள் ஆயிடுச்சு. முதல்ல சாயங்காலம், அப்புறம் தான் என்னது? முதல்ல இருள், அப்புறம் என்னது? அப்ப ஃபர்ஸ்ட் இதுல ஸ்டார்ட் ஆகிதான் அந்த வெளிச்சத்துல இருந்து முடியுது. அப்ப ஆண்டவர் முதல்ல ஏன் வெளிச்சத்தை வைக்கல பிரதர்? இருளில் நன்றாய் நடந்து பழகிறவன் வெளிச்சத்தில் ரொம்ப ஈஸியா போவான். ஆனா வெளிச்சத்தில் நடக்கிறவனால இருளை கிடக்க என்ன செய்யாது? தேவாவில நடத்தப்படுகிறேன் நீ சொல்ற உங்களுக்கு அதான் கடைசியை நான் சொல்லி முடிக்கும்படி வாஞ்சிக்கிறேன். அப்ப எனக்கு ஏன் இருள் வருது பிரதர்? எனக்கு ஏன் சில போராட்டங்களை வைக்கிறார்? அதுல நீ நடந்து பழகினா ஈஸியா எங்க போயிருவேன்? நீ வெளிச்சத்தில் நடந்து போயிருவேன். அப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறார், ஆவியில் நடத்தப்படுகிற ஒரு மனுஷன் பிரதர் அப்படின்னா எல்லாமே எனக்கு பாசிட்டிவா நடக்குமா? ஒரு அழகான வசனம் உண்டு இல்லையா வெளிப்படுத்தல, ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிற தேவன். நம்ம ஒன்ன மட்டும் எடுத்துக்கிடுவோம், அவர் பூட்டுவார் என்பது என்ன பண்ணிடுவோம்? ஆவியானவர் என்ன அப்படியே கொண்டு போயிட்டே இருப்பார், நான் நினைக்கிறத நோக்கி நகர்த்திக்கிட்டே இருப்பார் மட்டும்தான் எடுப்போம். ஆவியில நடத்தப்பட்டனா சில நேரம் உனக்கு தடையும் வரும் என்பதை மறந்துடாத. ஆவியில நடத்தப்படுகிற எல்லா மனுஷனுக்கு முன்னாடி என்ன வந்துச்சு? தடை வந்துச்சா? கர்த்தர் நடத்துற எல்லா பிள்ளைகளுக்கு முன்பதாக அந்த தடை காணப்பட்டதா? முதல்ல எப்ப தடை வந்துச்சு பிரதர்? ஆதியாகமம் 11 எல்லா மனுஷனும் ஒன்று கூடினான் பாபேல் கோபுரத்தை கட்டுவதற்கான நோக்கம். அந்த முதல் 9 வசனத்தை வாசிங்கன்னா நேரங்கிறது நான் கடந்து போறேன். முதல் 9 வசனத்தை வாசிங்கன்னா வானத்தி அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி சிதறி போகாம இருக்கிறதுக்காக இதை செய்யணும்னா, ஒரு நகரம் நம்ம எங்கேயும் சிதறி போக கூடாது. கர்த்தர் ஆதியில மனுஷன் உண்டாக்கும் போது அவன்கிட்ட சொன்னா நீங்க பூமி எங்கேயும் நிரப்பணும் என்பதுதான் தேவ திட்டம். மனுஷன் பழகி பிறகு என்ன செய்யணும்? பூமி எங்கேயும் நிரப்பணும். அதான் தேவ திட்டம். இவ்வளவு ஜனப்பெருக்கம் பிரதர் அப்படிங்கன்னா அது தேவ திட்டத்துல ஒன்று. இப்ப தேவ திட்டத்துக்கு மாறா சொல்ற நம்ம பூமி எங்கேயும் செதறி போயிடக்கூடாது, இங்கேயே இருக்கணும். வானலாவிய கோபுரம், எவ்வளவு தூரத்துல இருந்தா அந்த கோபுரத்தை பார்த்து எங்க வந்துடுறது? என்னங்க வானலாவிய கோபுரம்? அதுல வசனம் சொல்லுது, திருத்துவ தேவன் பேசுகிறாங்க. நம்ம இப்ப இறங்கி போலாம் அவனுக்கு விரோதமான்னு பேசுறாங்க. அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னா தடை பண்ணுவதற்கு நாம்னு போட்டிருக்கோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா திருத்துவ தேவனே இறங்கி வந்தாங்க. யாருக்கு விரோதமா? அந்த பாபேல் கோபுரத்தை கேட்டின ஜனத்துக்கு விரோதமா எழுப்பினாங்க. அங்கதான் பாஷைகள் தாறுமாறாக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் முடிவு பண்ணார் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஷையை தாறுமாறாக்கிட்டா ஒன்னா இருக்க மாட்டான், பிரிஞ்சிருவான். விளங்குதா இல்லையா? அதனாலதான் நமக்கும் கர்நாடகாவுக்கும் பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது, நமக்கும் ஆந்திராவுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஓயவே மாட்டேங்குது. மனுஷனுக்குள்ள அவ்வளவு பிரிவினை. அப்ப பிரிவினை கூட தேவ நோக்கம் தான்.
ஏன்னா தேவன் பிரிச்சு பூமி எங்க நிரப்பதற்கு நினைச்சு அதை யூஸ் பண்றார். அங்க பாஷைகளை தாறுமாறாக்கிறப்ப தடை பண்ணுகிற தேவன் தானே தன் சித்தத்தின்படி ஜனத்தை நடத்துவதற்கு. அப்ப நீங்க முழுக்க முழுக்க மாம்சத்தின் காரியமே ஓடினீங்கன்னா ஆவியானவர் தடை ஏற்படுத்திட்டே இருப்பார், தடுத்துக்கிட்டே இருப்பார். அது புரியணும்ல, புரியுதா இல்லையா? தடை பண்ணுகிறார். ஆமா, அபிமெலேக்கு மேல தேவனுக்கு ரொம்ப பிரியம் இருந்தது. அதனால தான் நீங்க வாசி கேட்ட அந்த ஆதியாம் 20ஆம் அதிகாரத்துல ஆபிரகாம் தன்னுடைய மனைவியை சகோதரின்றான். ஒரு வகையில அவளுக்கு சகோதரி என்பது உண்மைன்னு பைபிள் சொல்லுது. சொன்னதுக்கு நான் உயிரோடு இருக்கணுங்கிறதுக்காக சொன்னார். அந்த ஜனத்துக்கு நடுவில் தெய்வ பயம் இல்லை என்பதற்காக சொன்னார். அப்ப அபிமெலேக்கு சாராளை தூக்கிட்டு போகும்போது தேவன் வந்து அபிமெலேக்கை தடுத்தார். ஏன் தடுத்தாரு பிரதர்? ஐயா, அவன் ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு விரோதமா நீ என்ன செய்யக்கூடாது, நீ இந்த வேலையை செஞ்சிடாத. கர்த்தர் தடுத்ததுனால பெரும் பாதகம் தவிர்க்கப்பட்டது. 7ஆம் வசனத்துல சொன்னார், அவன் ஒரு தீர்க்கதரிசி, உனக்காக என்ன செய்வான், வேண்டுதல் செய்வான். இதை கர்த்தர் தடுத்தே நிறுத்தினா கூட அவளை தூக்கிட்டு போனதுக்கான சாபம் அந்த பட்டணத்தில் இருந்தது. அதை நீங்க மறந்துடக்கூடாது. கர்த்தர் வந்துட்டாரு, தடுத்துட்டாரு, எந்த தவறு நடக்கல. ஆனா அவளை தூக்கிட்டு போனதுக்கான சாபம் கூட எங்க இருந்துச்சு, அந்த பட்டணத்தில் இருந்துச்சு. அந்த அதிகாரத்தை எடுங்களேன். ஆதியாமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி 2 வசனங்களை வாசிங்க பார்ப்போம். யாராவது ஒருவர். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்கினுடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை வரும்படி அனுக்கிரகம் பண்ணினார். பாவம் நடக்கலங்க, கர்த்தர் தடுத்துட்டாருங்க. ஆனா அவர் தீர்க்கதரிசியினுடைய மனைவி, ஒரு தேவனுடைய தாசனுடைய மனைவியை தூக்கிட்டு போனதுனால வசனம் என்ன சொல்லுதுன்னா, அங்க எல்லாருடைய கற்பத்தையும் கர்த்தர் அடைச்சு போட்டார். அபிமெலேக்கு மனைவி, அந்த வீட்டில் இருந்த வேலைக்காரங்க எல்லாருடைய கற்பம் அடைக்கப்பட்டிருந்தது. திரும்ப எகைன் அதுக்காக யார் ஜெபிக்க வேண்டியிருந்தது? இது பைபிள்ல இருக்கிற மிகப்பெரிய சத்தியம். நீங்க யாருக்கு மிகப்பெரிய பாதிப்பு உண்டாக்குறீங்களோ அவங்க ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு விடுதலையே. யோபுக்கும் யோபு நண்பர்களுக்கும் அதான் நடந்தது. அதனால யாருக்கு விரோதமாய் நீங்கள் சில காரியங்களை செய்து அவர்களுக்கு விரோதமான காரியங்களை செய்றீங்களோ கடைசியில் அது உங்களுக்கு சாபமா மாறிச்சுன்னா அவன் ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு விடுதலை, அவ ஜெபம் பண்ணாதான் உங்களுக்கு விடுதலை. யாரை வேணா அந்த லிஸ்ட்ல நீங்க ஃபில் பண்ணிக்க, டேஷ் டேஷ் டேஷ். அவன் வரணும், அவன் வரணும், வந்தாதான் விடுதலை. அப்படிதான் ஆபிரகாமை தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல மறுபடியும் அந்த குடும்பத்துக்காக வேண்டுதல் பண்ண வைத்து அந்த சாபத்திலிருந்து அந்த குடும்பத்தை விடுவித்தார். அப்ப அபிமெலேக்காக தேவன் இறங்கினார்ல, அதே தான் அவன் தப்பு பண்ணியிருந்தான்னா அவன் செத்தே போயிருப்பான்னு வசனம் சொல்லுது. அப்ப ஒன்றை நீங்க விளங்கி கொள்ளணும், எப்பெல்லாம் மனுஷன் தன் மாம்சத்தின்படி முடிவெடுத்து சில காரியத்தை நோக்கி நகர்றானோ அப்பெல்லாம் கர்த்தர் வாசல்களை அடைப்பார். அந்த வாசல் அடைக்கப்படும் போது நீங்க சுதாரிக்கணுமே தவிர அடைக்கப்பட்டதை எப்படி மாற்றி அதை ஆசீர்வாதமா மாத்துறதுன்னு சுய முயற்சி பண்ணீங்கன்னா வீணா போயிருவீங்க. சுய முயற்சி அங்க என்ன ஆயிரும், தோல்வியை தான் சந்திக்கும். பைபிள்ல ஏராளமான உதாரணங்களை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆகார் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம வீட்டை விட்டு ஓடினா ஆதியாகமம் 16ல வாசிக்கலாமா? 8ஆம் வசனத்திலிருந்து. சாராயின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டான். அவள் என் நாச்சியாராகிய சாராயை விட்டு ஓடி போகிறேன் என்றால். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் எப்படி இருக்கணும், அடங்கி இருந்தார். தேவன் நியமித்த காலம் வரை தேவனாய் கர்த்தர் அவருடைய சித்தத்துக்கு மாறாக அவர் யாரை ஆசீர்வதிக்க நினைக்கிறாரோ அவங்களை அலோவ் பண்றதே இல்லை, தடுத்துக்கிட்டே இருப்பார். இங்க ஆகாரை ஆசீர்வதிக்கிற தேவ திட்டம் இருந்தது. ஏனென்றால் ஆகாருக்காக அல்ல, ஆகாருடைய பிள்ளைக்காக, அதாவது ஆபிரகாமுடைய சந்ததிக்காக. ஆபிரகாமோடு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். இஸ்ரவேல் பெருகணும்னா என்ன செய்யணும் பிரதர்? ஆகார் கொஞ்ச காலம் அங்கே அடங்கி இருக்க வேண்டியது இருக்கிறது.
உங்க பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும்னா நீ அடங்க வேண்டிய இடத்துல நீ அடங்கணும். முதல்ல நீ ஆகாரம் இருந்தாலும் சரி, ஆணோ பெண்ணோ எங்கேயோ ஒரு இடத்துல கர்த்தர் உன்னை வச்சிருக்கிறார், எங்கேயோ ஒரு இடத்துல உன்னை பயிற்சி வைக்கிறாருன்னா உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் நன்றா இருக்குன்னு நினைச்சனா நீங்க அங்க அடங்கி இருந்தா ஆகணும் குறித்த காலம் வரை. இது 16 அதிகாரத்தில் நடக்குது. 21ஆம் அதிகாரத்தில் அதே தேவன் தான் ஆகாரை பிரித்தெடுத்து கொண்டு வருகிறார், 5 அதிகாரம் தாண்டி. அப்ப தேவன் தீர்மானித்திருக்கிற அந்த கடைசி நொடி வரை நீ என்ன செய்யணும்? அங்க ஒரு நொடிக்கு முன்னாடி போனா கூட கர்த்தர் தடுப்பார். பயங்கர உபத்திரமா இருக்கு, என் வீடு எனக்கு கண்ணியா இருக்குது, போராட்டமா இருக்குது, எனக்கு உரிய கனம் இல்லை, எனக்குரிய மரியாதை இல்லை, எனக்குரிய காரியம் வீட்டுக்குள்ள இல்லை அப்படின்னு நினைச்சாலும், எப்படிடா தப்பிக்கலாம் நினைச்சாலும் கர்த்தர் சொல்வார், இல்ல அங்க அடங்கிரு, அங்க அமைதியா இரு. தேவன் வச்சிருக்க அந்த கடைசி செகண்ட் அந்த நொடி வரை நீ அமைதியா தான் இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீ தேவன் உன்னை நேசிக்கிற பிள்ளையான இருந்தா கூட நீ கிளம்பி வரும்போது கர்த்தர் உனக்கு முன்னாடி திறந்த வாசலை வைக்க மாட்டாரு, வாசலை பூட்டுவார். விளங்கிட்டாளுங்களே, ஆகாருக்கு அப்படிதான் பூட்டினார். அந்த காலம் நிறைவேறிய போது தேவனை திட்டமிட்டு வெளியவான்னு கூப்பிட்டார். எங்க கூட்டிட்டு போனாரு பிரதர்? வனாந்தரம் தான் இருந்துச்சு. ஆபிரகாம் ஃபில் பண்ணி கொடுத்த அந்த துறவு நிறைய தண்ணீர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல, ஒரு கிணறு இருக்கக்கூடிய குறிப்பிட்ட இடத்துல தண்ணி முடிஞ்சு போச்சு. கிணறு இருக்கிறது கண்ணு தெரியல. பிள்ளை பசியில அந்த தாகத்தில் அழுது, பிள்ளை இறப்பதை பார்க்க மாட்டேன்னு ஒரு அம்பு எய்கிற தொலைவில் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறார். கர்த்தர் அவ கண்ணீரை கேட்டு வந்தாருன்னு பாட்டு வரியெல்லாம் சொல்லுது. ஆனா வசனம் அவ கண்ணீரை கேட்டு வந்ததாக சொல்லவே இல்லை. பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்டு தேவன் இறங்கினார். ஆகார் சொன்னா என் கண்ணீரை காண்கிற தேவன் பாட்டு வரி கூட சொல்லுது. ஆனா கர்த்தர் அப்படி சொல்லல. பிள்ளையின் சத்தத்துக்காக இறங்கினார், ஆகாருடைய கண்ணீருக்காக அல்ல. இப்ப இஸ்மவேல் ஆசீர்வதிப்பதற்கு தான் ஆகாரை கொஞ்ச நாள் உட்காரைக்கிறாரு. இப்ப இஸ்மவேல் ஆசீர்வதிக்கணும். தண்ணி முடிகிற இடத்துல கிணறு இருந்தா கூட கண்ணு தெரியல. நிறைய சந்தர்ப்பத்தில் புலம்புனீங்கன்னா அழுதிங்கன்னா கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற வாசல், உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகள் உங்களுக்கு கண்ணு பார்க்கவே பார்க்காது. நீங்க சுயமா முடிவெடுப்பீங்க, ஐயா உபத்திரம் தாங்கும் போது எங்கேயாவது கண் காணாத தேசத்துக்கு போறேன், அப்படியே போய் சூசைட் பண்ணி சாவ போறேன். நீ எவ்வளவு தலைகீழா நின்று சூசைட் பண்ணாலும் உன்னை சூசைட் பண்ணவே உன்னால முடியாது. கர்த்தர் நியமித்திருக்க நாளுக்கு ஒரு செகண்டுக்கு முன்னாடி சாவே மாட்டேன். நீ பிசாசன் பிள்ளையா இருந்தா மட்டும்தான் அதுக்கும் அனுமதி உண்டு. ஏன்னா நரகத்துக்கு போறதுக்காக. தேவன் உன்னை கைப்பிடித்த தொன்மன்னா, உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கின தொன்மன்னா, நீ தலைகீழ நின்னாலும் உன்னால சூசைட் பண்ண முடியாது. செத்து போலாம் நினைக்காதவங்க இங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க கேட்டா எபோவ் 20 ஒருத்தர் இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணிருப்பாங்க, வேண்டாம் அந்த உலகம் அப்படிதான் சொல்லியிருப்போம். தலைகீழ்னாலும் சாக முடியாது. ஏன்னா அவரும் திட்டம் வச்சிருக்கிறார். அப்ப என்ன பண்ணாரு பிரதர்? இவ கூட்டிட்டு வந்து அந்த வனாந்தரத்துக்கு, அந்த வனாந்தரத்தில் இருக்கிற துறவை காமிக்கிறாரு. மீ தண்ணி முண்டு கொள்றாங்க. அதுக்கு பிறகு அவங்க டிராவல் பண்ணவே இல்லை. அதே வனாந்தரத்தில் பிள்ளை வளர்ந்தது. யார் இருந்திருப்பா கூட? வேற எந்த மனுஷனும் அந்த வனாந்தரத்தில் கிடையாது. என்னங்க இன்னைக்கு எத்தனையோ யோசிக்கிறீங்க, என் பிள்ளைய அங்க வைக்கணும் பிரதர், கேட்டட் கம்யூனிட்டி வைக்கணும் பிரதர், அப்பதான் கீழே போகும்போது 10 பிள்ளைங்கிட்ட பழகுவான், 10 பிள்ளைகிட்ட பழகுனா ஆசீர்வாதமா இருப்பான்னு பைபிள் சொல்லவே இல்லையே. அந்த பிள்ளைகளை கொண்டு அடி பழக விட்டோன்னா 4 பேர்கிட்ட பழகும் போதுதான் புத்தி வளரும் அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லையே. யாருமே இல்லைங்க வனாந்தரத்துல அந்த ஒத்த பிள்ளைங்க. மேல இருந்த வனாந்தரம் தான் அதை பார்த்திருப்பா ஆகார். அந்த இஸ்மேல் கூட பார்த்திருப்பான் மேல இருக்கிற வனாந்தரத்தை. ஆனா அந்த வனாந்தரத்துக்கு கீழே கர்த்தர் ஒரே பெட்ரோலும் டீசலும் வச்சிருந்தது கண்ணுக்கே தெரிஞ்சிருக்காது. அன்னைக்கு இன்னைக்கு பணம் கொட்டோன்னு கொட்டுது அதே வனாந்தரத்துல. யாருக்கு? இஸ்மேலுடைய மேல வனாந்தரம் தான். உள்ள இருந்து கொட்டோன்னு கொட்டுது. நீங்க நாய் வளர்க்கறதுக்கே யோசனை பண்றீங்க, அவன் சிங்கத்தையும் சிறுத்தையும் வளர்த்துட்டு இருக்கான். நமக்கு நாய்க்கு சோறு போடுறது கஷ்டமா இருக்கு, அவன் அப்படி வளர்க்கிறான். நம்ம இது காஸ்ட்லியானது பிரதர் கோப்பை, இந்த வெஸ்டர்ன் 30,000 ரூபாய் ஸ்டெயின் ஃப்ரீ அப்படி வாங்கி உட்கார்றான். அவன் தங்கத்துல செஞ்சு உட்கார்ந்து இருக்கான். மேல வனாந்தரம் தான். நிறைய சந்தர்ப்பத்தில் உங்க பார்வைக்கு வனாந்தரமா தர்றதுக்குள்ள தேவன் பெரியதொரு ஆசீர்வாதத்தை நினைச்சிருப்பாரு, வைத்திருப்பார். அப்ப அந்த வனாந்தரத்துல வந்து அவங்க ஏன் அக்செப்ட் பண்ணி இருந்தாங்க பிரதர்? ஊருக்குள்ள போனா இனி வாழ முடியுமான ஒரு சந்தேகம் இருந்திருக்கும்ல. ஆகாருடைய நிலைமை இருந்திருக்கும்.
அங்கேருந்து விரட்டி விட்டாச்சு, இங்க வந்தாச்சு. இனி எப்படி அங்க ஊருக்குள்ள போக முடியும்? ஊருக்குள்ள போனா சாரால் ஏதாவது பிளான் பண்ணி ஆளை காலி பண்ணிடுவாளா? இதெல்லாம் ஓடும்ல. அப்ப அவங்க என்ன யோசி, யாரும் தெரியாத கண் காணாத இடம் அப்படின்னா கூட கர்த்தர் தான் தீர்மானிக்கணும். அந்த வனாந்தரத்துல வைத்து தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார்? அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார். அப்ப பூட்டி 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 எல்லா திறந்த வாசலையும் பூட்டி தேவன் நடத்தி எங்க கொண்டு வந்தார்? வனாந்தரத்தை கொண்டு வந்தார். யாரும் இல்லாத இடம், தனியா அந்த மனுஷன் மட்டும்தான் இல்லையா? ஒரு பிள்ளைய வச்சிருக்கிற நான் உட்பட எல்லாருக்கும் அது ஒரு பெரிய கவலை. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரி சொன்ன, உங்களுக்கு நிறைய பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அது பெரிய ஆசீர்வாதம்னு. எனக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு. அவ எல்லாரும் கவலை, ஒத்தையில் எப்படி வளருவான் பிரதர்? ஒத்தையில் இருந்தாலும் யாரு கூட இருக்கணும்? அங்கதான் விஷயம் இருக்கு. வனாந்தரத்தில் இருந்தாலும் ஆண்டவர் கூட இருக்கணும். அப்ப திறந்த வாசலை வைத்தா தேவன் நடத்தினார்? இல்ல, பூட்டி பூட்டி தான் நடத்தினார், அடைச்சடைச்சு தான் நடத்தினார், தடை உண்டாக்கி தான் தேவன் நடத்தினார். அப்ப ஆவியின்படி நடத்தப்படுறதுன்னு உங்க மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் தெரிச்சுக்கிட்டு நான் போவேன், கர்த்தர் எனக்கு திறந்த வாசலை தருவார்னா நடக்கவே நடக்காது. பல தடைகளை உண்டாக்குவார். எதற்கு பிரதர்? தன் சித்தத்தின்படி தேவன் உங்களை நடத்துவதற்கு. அதை அக்செப்ட் பண்ணல. அப்ப தேவன் திறந்த வாசலை, அவர் சித்தத்தின்படியான வாசலை மட்டும் திறப்பாரு, மீதியெல்லாம் என்ன செய்வாரு? தடை பண்ணிட்டே இருப்பார். அதை அக்செப்ட் பண்ணோம். ஆவியின்படி நடத்தப்படும்படியா நீங்க வாஞ்சித்தீங்கன்னா இதை நீங்க என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். தடை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 105ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்றார். அதுக்கு முந்தின வசனம், அவர்களை ஒடுக்கும்படி ஒருவருக்கு இடங்கொள்ளாமல் அவர்கள் நிமித்தம் ராஜாக்களை கடிந்து கொண்டு நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள் என்று சொல்லி தேவனாய் கர்த்தர் பார்த்தீங்கன்னா தடுக்கிறவர். பல காரியங்களை அப்படி தடுத்துக்கிட்டே வர்றார். ஈசாக்கு திடீர்னு ஒரு பஞ்சம் வந்துருச்சு. கானான்ல 13 முறை பஞ்சம் வந்தது. கானானை குறித்து வேதவசனம் சொல்ற ஆசீர்வாதமான வார்த்தை என்னது? ஆளும் தேனும் ஓடுகிற கானான். ஆனா 13 முறை பஞ்சம் வந்தது. அதுல ஒரு முறை ஆதியாகமம் 26ல ஈசாக்கி நாட்கள்ல பஞ்சம். அதுல போட்டிருக்குது ஆபிரகாம் நாட்கள் இருந்தது போல பஞ்சம் போட்டிருக்குது. அப்போ அவர் எகிப்துக்கு போற கிளம்பினாரு. ஆனா ஆண்டவர் வழியில மறித்து இதே பட்டணத்தில் இரு, இங்கேயே விதை நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி தேவனாய் கர்த்தர் அங்க என்ன பண்ணாரு? சத்துருக்களுக்கு நடுவில் 100 மடங்கு பெருக பண்ணார். அது சத்துருக்களுடைய தேசம். அந்த ஊரார் ஈசாக்கினுடைய ஆசீர்வாதத்தை பார்த்து அவன் மேல பொறாமை கொண்டு வந்து யுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இது என்னுடைய வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஊர் என்னன்னா, அவனுக்கு பிரியமில்லாத அவன் சத்துருக்களால் நிறைந்திருக்கிற ஒரு தேசத்துல வச்சுதான் அவன் ஆசீர்வதிச்சார். நிறைய பேர் சொல்லுவான், கடைசி காலத்துல சொந்த ஊருக்கு போயிடணும். சொந்த ஊருக்கு போய் என்ன கிழிக்க போற? அங்க போய் என்னத்தை சாதிக்க போறேன்னு கேக்குறேன். ஏன்னு சொல்லுவாங்க, இந்த வியாதி நாகர்வேல்காரங்களுக்கு நம்பர் 1. நான் கடைசி காலத்துல என் ஊருக்கு போயிடணும், என் ஊருக்கு போயிடணுமா தெரியுமா? நாகர்வேல்காரங்க அது முதல் இடம். 2வது இடம் இந்த திருநெல்வேலி தூத்துக்குடிக்காரங்க. கடைசி காலத்துல அங்க போய் என்ன கிழிக்க போற? அப்ப கர்த்தர் எங்க வச்சிருக்காரு பிரதர்? போற வழியில ஏதோ ஒரு இடத்துல அவனை பாய்க்கிற பொறாமை நிறைந்த ஒரு ஜனங்கள் இருக்கிற ஊர்ல போய் இதே இடத்துல இரு, இந்த தேசத்துல விதை நான் ஆசீர்வதிப்பேன் நடுவில் தடுத்து நிறுத்தினார். அப்ப நல்லா விளங்கி இப்ப கானானும் இல்ல, அவன் போக நினைச்ச எகிப்தும் இல்ல, நடுவுல திடீர்னு ஒரு இடத்துல போய் கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். இங்க இருந்து கன்னியாகுமரிக்கு வண்டி ஏத்தி கிளம்பும் போது திருச்சியில் ஆண்டவர் டபால்னு வண்டி குறுக்க நிறுத்திட, இறங்கடா வேலைக்கில, எங்கடா போற, இதே ஊர்ல இருறா அப்படின்னு நடுவில் திருச்சியோ அல்லது பெரம்பலூரையோ கொடுத்த மாதிரி வச்சுக்கிடுங்களேன். நீங்க விளங்கி இருக்க சொல்றேன். அப்போ கர்த்தர் தடுக்கிறாரா பிரதர்? கண்டிப்பா தடுக்கிறார். தடுப்பதனுடைய நோக்கம் என்ன பிரதர்? அது ஆசீர்வாதமா வருது. அப்ப ஆவியில நடத்தப்படுறோம் நினைக்கிற நீங்க, உங்களுக்கு முன்னாடி எல்லாம் திறந்திருக்குன்னு நினைக்காதீங்க. ஆவியில நடத்தப்பட்டாலும் பெரும்பாலும் தேவன் பூட்டிய வாசல் அனுபவங்களை உங்களுக்கு கொடுப்பாரு. ஏன்னா மனுஷன் பொதுவாகவே மாம்சத்தின்படி நடக்கிறவன். அவன் அதை நோக்கியே நடந்துட்டு இருப்பான். ஃபுல் கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பான்.
மாம்சத்திலே தான் கணக்கு. இது வந்தா என்னாங்க, அது வந்தா என்னாங்க, இப்படி பண்ணிட்டேன் என்னாங்க, அப்படி பண்ணிட்டேன். நீ போற வாசல் பூட்டப்படுதுனாலும் அதுவும் தேவ ஆவியனுடைய நடத்துதல் தான். வாழ்க்கையில் ஏற்படுகிற சில சரிவுகளும் ஆண்டவர் நடத்துகிற நடத்துதல் தான். தேவன் நடுவுல என் வாழ்க்கையை உடைக்கலன்னா, நொறுக்கலன்னா நான் இன்னைக்கு ஊழியக்காரன் கிடையாது. நான் ஒருவேளை உலகத்தின் பாஷையில சொன்னா தொழில் அதிபராக வேணா இருந்திருக்கலாம். இப்ப கூட என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் ஒரு 2 ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுங்க, உங்க பிரச்சனை எல்லாம் தீர்ந்துடும். என் பிரச்சனை சாகுற வரைக்கும் தீராது, உன்னால தீர்க்கவும் முடியாது. என் தேவை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது ஆண்டருடைய காரியமாவே இருந்தாலும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன் இல்லையா, முதல்ல ஒண்ணுமே இல்லாத ஆண்டவரே இந்த டம்ளரை மட்டும் நிறுத்தி தந்துடும் அப்படின்னு டேப்ல கொண்டு டம்ளர் வைக்கிறது. அப்புறம் டம்ளர் நினைச்சோன்னா குண்டா வைக்கிறது, குண்டா வச்சோன்னா அப்புறம் அண்டா வைக்கிறது, அண்டா வச்சோன்னே பெரிய டேங்க் கட்டுறேன்றது. அப்படி உலக பிரகாரம் ஒருத்தன் போறான். நான் ஆவிக்குரிய காரியத்தில் அப்படிதான் போயிட்டு இருக்கிறேன். வருஷத்துக்கு 2 ஆளையும் கட்டணுமா, நிம்மதியா இருக்க முடியாது. இது நரம்புன்னு அடுத்தது நரம்புன்னு அடுத்தது 5 10 ஆக்கும், 10 100 ஆக்கும். அப்ப என் வாழ்க்கையில சாகிற வரைக்கும் என் தேவையெல்லாம் உங்களால் நிச்சய முடியாது, சந்திக்கவே உங்களால் இயலவே இல்லாது. அதனால 2 ப்ராஜெக்ட் பண்ணுங்க பிரதர், ஒரு 2 ஃபிளாட் பண்ணுங்க, பக்காவா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். அவன் பாக்குறான், அண்ணனுக்கு கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல மூளை கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு போல, பரவாயில்ல அண்ணனுக்கு நல்ல மூளை இருக்கு, அதனால எடுத்து 2 ப்ராஜெக்ட் பண்ணாங்கன்னா என்ன உண்டாகும், ஏதோ ஒரு நன்மை உண்டாகும் அப்படின்னு. அப்ப நல்லா கவனிங்க, அது ஒரு நாள் சந்திக்கப்படும். அதனாலதான் நான் கால்குலேஷன் பண்றதே இல்லை, ஆரம்ப நாள் இருந்து அதை பத்தி கணக்கு பண்றதே இல்லை, வாழ்க்கையில குறையவும் இல்லை. அப்ப தேவன் நடத்திட்டுங்க, எல்லாமே திறந்த வாசலா வருகும், அதுலயும் தடை உண்டாக்குவார். தடை உண்டாக்குனாதான் நான் சித்தத்தின்படியான ஒரு காரியத்துக்குள்ளே கடந்து போவேன். இல்லைன்னா மாம்ச கணக்கீடுகளின் அடிப்படையிலேயே என்ன செய்வேன், சுத்திக்கிட்டே இருப்போம். விளக்குதா இல்லையா? அப்ப தேவ ஆவியில நடத்தப்படுகிறேன்னு சொன்னாலும் சில வேளை கர்த்தர் தடைகளை உண்டாக்குவார் என்பதை நீ அக்செப்ட் பண்ண. நினைச்சதெல்லாம் வெற்றி கிடையாது, அப்படிதானே? கர்த்தர் தடையை உண்டாக்கி என்ன செய்வார், கொண்டு வருவார். கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துவார். இதை யோசிச்சேன் அதை யோசிச்சேன், ஒண்ணுமே நடக்காது. அப்ப பிரதர் இது ஏன் இப்படி நடக்குது பிரதர் கேள்வி கேட்க முடியாது. நம்ம ஆவியில் தான் நடத்தப்படுறோம். கர்த்தர் சில நேரம் தடை உண்டாக்குவார், சில நேரம் நம்ம விரும்பின தரமாட்டார், சில நேரத்தில் அப்படிதான் நடத்துவார். அதை அக்செப்ட் பண்ணி நடந்தீங்கன்னா நீங்க தேவனுடைய புத்திரர். நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு சரியான நிலையில தகுதிப்படுத்தப்படுவீர்கள். அப்ப தேவ ஆவியில நடக்கிறதுன்னு நீங்க திறந்த வாசலை மட்டும் மையப்படுத்தாதீங்க. கர்த்தர் இப்படியும் நடத்துகிறவர். உங்கள் சிந்தனையில கொஞ்சம் மாற்றங்களை கொண்டு வந்து ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கும்படி ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்வானது ஆசீர்வாதமா இருக்கும். அப்படி இருக்கிற இடத்துல எழுந்திருக்கலாமா? எவர்கள் தேவ ஆவியில நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு விஷயம் யோசித்து பாருங்க, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றிருந்தா கூட, அந்த நிலையில நீங்க இருந்தா கூட, நாங்க முன்னாடி வைக்கிற கேள்வி, ஐயா ஆவியானவர் உங்ககிட்ட இருக்காரா நான் கேட்கல, நீங்க ஆவியானுடைய கரத்தில் இருக்கிறீங்களா என்கிற கேள்வியை நான் உங்களுக்காக ஏற்படுத்துகிறேன். அல்லது ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளே நீங்க இருக்கிறீங்களா? இன்னைக்குதான் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி வைக்கிற கேள்வி, ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறீங்களா? இருந்தா அவர் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார் பிரதர்? உனக்கு பிரியமானதை மாத்திரம் கொடுப்பதற்காக ஆண்டவர் இல்லை, திறந்த வாசலை வைப்பதற்காக மாத்திரமல்ல. சில வேளைகள்ல தேவன் யாரை விரும்பினாரோ அவர்களை சில பாதைகள் வழியே நடத்தி இருக்கிறார். அது கடினமானது, அது உபத்திரவம் நிறைந்தது, அது பலவிதமான போராட்டம் நிறைந்தது. அது பூட்டப்பட்டிருக்கிற வாசல்களை திரும்ப 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 என்னை பார்க்க வைப்பது. இன்னைக்கு உணர்ந்தவளாக தேவ சமூகத்திலே, கர்த்தருடைய பாதத்திலே, எங்கள் தேவ ஆவியானுடைய கரத்திலே அவனமாய் உணர்ந்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் என்னை நடத்த வேண்டும், எவ்வழி நடத்துகிறீரோ அவ்வழி நான் செல்ல நான் ஆயத்தமா இருக்கிறேன். நானா ஒரு முடிவெடுக்கூடாது. நீ எடுக்கிற முடிவு உனக்கு சாதகமா இருக்குன்னு நினைச்சுக்காத, அது பல வேளைகள்ல பாதகமா முடியும். ஐயா ஒருவேளை இந்த உலகத்துல மறிக்கணும்னு நினைச்சவனை கூட மறிக்க முடியறது இல்ல, எங்கேயோ ஓடி போன நினைச்சவெல்லாம் ஓடி போனதில்லை. தேவனாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்த தகப்பன். ஈசாக்கை தடுக்கும் போது ஈசாக்கு என்ன நினைச்சிருப்பாரோ தெரியாது. மிகப்பெரிய பஞ்சத்தில் இருந்தையா, தேசமே பஞ்சமாயிடுச்சு, என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்யல, இந்த நாட்டில் வாழ முடியாதானே நான் இடத்தை காலி பண்றேன். ஆபிரகாமின் நாட்கள் நடந்தது போலதான் இன்னைக்கு என் வாழ்க்கையில் நடக்கிறது. நான் இன்னைக்கு செழிப்பா இருக்கிறேன், அந்த எகிப்துக்கு நான் போகும்படியாய் நான் கடந்து போறேன். ஆனா அதையும் ஆண்டவர் விடாம தடுக்கிறாரே நினைச்சிருக்கலாம். இந்த தேசத்தில் இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்தை காமிச்சாரு, அது சத்துருக்குடைய தேசமா இருந்தது. ஒருவேளை அவன் நினைச்சிருக்கலாம், எனக்கு பிடிக்காத ஊர்ல ஆண்டவரே என்ன எதற்காக வாழ வைக்கிறீர்?
எனக்கு தான் இந்த ஊர் பிடிக்கலையே, எனக்கு தான் இந்த தேசம் பிடிக்கலையே, எதற்காக அங்க கொண்டு வந்து என்னை வைத்திருக்கிறீர் கேட்காத. அது தேவனுடைய சித்தமா இருந்துச்சுன்னா தேவனாய் கர்த்தர் அந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், ஹல்லேலூயா, விருத்தி அடைய செய்ய வல்லவர், மகா செல்வந்தனாய் மாற்ற வல்லவர், 100 மடங்கு ஒரே ஆண்டில ஆசீர்வாதத்தை எடுக்க செய்ய வல்லவர். அவர் நடத்துகிற பாதை அது எதுவோ நீ முடிவு பண்ணாத. நான் இந்த ஊர்ல இருக்கணும், நான் இப்படி வாழணும், நான் இப்படி செய்யணும், நான் விரும்பினது இது, நான் விரும்பினது கேட்டட் கம்யூனிட்டி, நான் விரும்பினது இண்டிவிஜுவல் ஹவுஸ் என்று சொல்லி எதையும் நீ திட்டம் பண்ணாத, தீர்மானத்துக்குள்ள வராத. நான் விரும்புவது இப்படித்தான் இருக்கணும், அப்பதான் எனக்கு மரியாதை, அப்பதான் எனக்கு உலகம் மதிக்கும். உலகம் மதிக்கிற மரியாதை வச்சு ஒரு குப்பை உனக்கு பிரயோஜனம் இல்லை. 4 பேர் உன்னை கௌரவமாய் பேசுவதை வச்சு உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா தேவன் சொல்ற ஊர்ல, தேவன் சொல்ற பட்டணத்துல, தேவன் சொல்ற இடத்துல, என் ஆண்டவர் அடையாளப்படுத்துகிற இடத்துல நீ அர்ப்பணிச்சு போடனா அது உன் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும். அது உன் எதிர்காலத்துக்கு நன்மை பயக்கும். கர்த்தர் உன் வாழ்க்கையை மாத்திரம் வச்சு தீர்மானிக்கல, உன் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் என்று எல்லாவற்றையும் நினைத்துதான் தீர்மானம் பண்றாரு. உன் எதிர்காலத்தை அவர் அப்படிதான் திட்டம் பண்றாரு. இதுதான் என் மகளுக்கு ஆசீர்வாதமா இருக்குன்னா நீ ஆகாரை போல அடங்கி இருக்கிற சில காலம் உண்டு, பணிந்திருக்க வேண்டிய சில காலம் உண்டு, நீ அதற்கு செவி கொடுக்க வேண்டிய சில காலம் உண்டு. ஐயா, இன்னைக்கு அதற்கு நேராக அர்ப்பணிக்கும் போதுதான் அந்த முழுமையான ஆசீர்வாதம், முழுமையான ஆசீர்வாதம். தம்மால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு விரோதமாக, தன்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக தேவன் ஒருவனை எழும்பாதபடி அவனை தடை பண்ணுகிற கர்த்தரா இருக்கிறார். ஐயா, நல்ல கவனிங்க, விளங்கி கொள்ளுங்க. ஐயா, ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை நீ செஞ்சுக்கிட்டு இருந்தானா கர்த்தர் உன் கூட பேசுவார். இது உனக்கு நல்லதல்லன்னு பேசுவார். செவி கொடுத்துரு. இல்லைன்னா அபிமெலேக்குடைய வீட்டில ஆசீர்வாத குறைபாடு உண்டானது போல உன் வீட்டுல சில குறைபாடுகள் வரலாம். இன்னைக்கு ஒரு விஷயம் தேவ சமூகத்துக்கு நிறைய அர்ப்பணம் பண்ணுவீங்களா? ஆண்டவரே, உம்மாலே நான் நடத்தப்படணும், என்னை யாரு புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, காட்சை போல எங்கிருந்து வர்றேன், எதை பண்றேன் யாருக்குமே புரியலனாலும் பரவாயில்ல, ஆனா நீர் நடத்துகிற மகளாய், நீர் நடத்துகிற மகனாய் என்னை நிலைநிறுத்தும் சொல்லி இருதயத்தை திறப்பீங்களா? கர்த்தரிடத்துல கேட்பீங்களா? இன்னைக்கு அந்த கிருபைகளை தேவன் உனக்குள்ளே ஊற்றும்படி விரும்புகிறார். அவரால் நடத்தப்படுகிற அனுபவம், அது நல்லதோ கெட்டதோ, எனக்கு அது தீமையாகவே தோன்றினாலும் அது எனக்கு ஒரு நாள் நன்மையாய் முடிய பண்ணுகிற கர்த்தர். எனக்கு மேல இருக்கிற வனாந்தரம் தெரிந்தாலும் அதற்கு உள்ள இருக்கிற ஆசீர்வாதம் தெரியாதப்பா. நான் மேலோட்டமா பார்க்கிறேன், நான் வனாந்தரத்தை மட்டும் பார்க்கிறேன். உள்ளே நீர் வைத்திருக்கிற பொக்கிஷங்கள் தெரியல, உள்ளே நீர் வைத்திருக்கிற நன்மைகள் எனக்கு தெரியல, உள்ளே நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு எனக்கு ஞானம் இல்லை. நீ கத்துட்டு சொல்லுவீங்களா? ஆண்டவரே, அந்த ஞானம் அற்றவனப்பா, அந்த ஞானம் அற்றவள் ஆண்டவரே, ஆனா எனக்கு நலமானத நீர் எனக்கு தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிற ஆண்டவரே, அதற்கு நேரம் என்னை கத்தனை கொண்டு சொல்லும்படி நான் விரும்புறப்பா. எனக்கு பசுமையாய் தோன்றுவது ஒருவேளை வனாந்திரமாய் மாறலாம். இன்னைக்கு ஒருவேளை எது உனக்கு பசுமையாய் தோன்றுதோ அதை நோக்கி போயிட்டு இருக்கிறியா? உனக்கும் ஒரு நாள் லோத்தினுடைய நிலைமை வரலாம். லோத்து அப்படிதான் நினைச்சு போடணும். பசுமையானதெல்லாம் எடுத்துக்கிட்டான். அவனுக்கு தெரியாது ஒரு நாள் எல்லாம் தீக்கரையாக்கப்படும். பூமிக்கு உப்பா இருக்கும்படி அழைக்கப்பட்ட லோத்தினுடைய மனைவி உப்பு தூணானால், ஐயா, உப்பு தூளா இருக்க வேண்டியவள் உப்பு தூணா நின்னா. ஏன்னு யோசித்து பாருங்க. இதெல்லாம் உனக்கு பசுமையா இருக்குன்னு சிலதை நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறியா? அது என்னைக்கு தீக்கரையாக்கப்படும் உனக்கு தெரியாது. உன் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே அது அறிந்தவரா இருக்கிறார். உன் கண்ணினுடைய பார்வையின்படி, உன் கண்ணினுடைய இச்சையின்படி, உன் மாம்சத்தினுடைய இச்சையின்படி, உன் ஜீவனத்தினுடைய பெருமையின்படி முடிவெடுக்காத. அது பிசாசனுடைய தந்திரம். தேவாவியானவரே என்னை நடத்தும். அப்பா இப்படிதானே நடத்தினார், கர்த்தர் சொல்லிதானே நடத்தினார், அப்பயே தடை ஏற்படுச்சுன்னு கேட்காத. அந்த தடை தேவன் ஏற்படுத்தினார் என்று சொல்லி ஏற்றுக்கொள். அது எனக்கு நலமானது என்று ஏற்றுக்கொள். அந்த தடையின் மூலமாய் தேவன் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொள். மேல இருக்கிற வனாந்தரத்தை பார்க்காத, உள்ள இருக்கிற பொக்கிஷம் உனக்கு தெரியாது. ஆவியானவர் இந்த வார்த்தையை உங்களிடத்தில் சொல்லுகிறார். இப்ப இருக்கிற வனாந்தரம் தான் உன் கண்ணுக்கு தெரியும். உள்ள நான் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் தெரியாது, உள்ளே நான் வைத்திருக்கிற நன்மைகள் உனக்கு தெரியாது. பிற்காலத்தில் நீ அனுபவிக்கும்படி, நீயும் உன் சந்ததிகளும் பெற்று அனுபவிக்கும்படி அதற்குள்ளே நான் வைத்திருக்கிற நன்மைகள் நலமானவைகள் உன் கண்ணுக்கு தெரியவே தெரியாது.
ஆனா கர்த்தர் அதை நோக்கி திட்டமிட்டு தான் உன்னை நடத்துறார், அதை நோக்கி திட்டமிட்டு தான் உன்னை நகர்த்துகிறார். அந்த வாழ்க்கை உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும், அந்த வாழ்க்கை உனக்கு நன்மையானதை தரும். நமக்கு எதுக்கு பெருமை, நமக்கு எதுக்கு ஜீவனத்தின் பெருமை, நம்ம எதுக்கு சுயமாய் முடிவெடுக்கணும்? தேவன் நடத்துகிற பாதை வழியை நான் போறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கத்தக்கதான வாழ்வுக்காக அர்ப்பணம் பண்ணுங்க. எங்கள் பரிசுத்த தகப்பனே, எங்கள் வல்ல பிதாவே, இன்றைக்கு உம்முடைய சமூகத்தில் நிற்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்கள் தேவ ஆவியில நடத்தப்படுகிறதான ஒரு அனுபவத்தை, தேவ ஆவியினாலே காக்கப்படுகிற அனுபவத்தை, தேவ ஆவியினாலே நிறையப்பட்டிருக்கிற அனுபவத்தை எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்வில் கர்த்தனை பூரணமாக்கி தாரும். அது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும் ஆண்டவரே, அது அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். அந்த மேன்மையான காரியங்களுக்குள்ளே காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தானே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரிசுத்த பரம தகப்பனே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் இப்பொழுது சதா காலம் உங்கள் அனைவரோடு கூட நித்தியமாய் நிலைத்திருப்பதாக.